நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி போராட்டம். யாரு? மாணவர்கள் தானே. நம்ம ஃபுல் சப்போர்ட் மாணவர்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா இதை அறிவிச்சிருக்கிறது நம்ம திமுக. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த போஸ்ட் வந்தது என்னவோ மாணவர்களுக்கு ஆதரவா தான். ஆனா அந்த போஸ்ட்டை ஏன்டா போட்டோன்னு திமுக காரங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு மாணவர்கள் விட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்ன காண்டாக மாட்டானுங்க. யோ, போன வாட்டி இதை சொல்லி தானே நீங்க ஆட்சியே பிடிச்சிங்க. அதுலேயே அந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு உங்க சின்ன ஒரு ஊரா போய் கூவல் இருக்கு. அதை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டோம் எத்தனை பேர் போன தெரியுதில்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலை. அந்த காண்டில் தான் போட்டு பிரிக்கிறானுங்க. ஆனால் இப்போல்லாம் மாணவர்கள் பயங்கர சார்பு. மறுபடியும் அப்படியே ஆதரவுன்னு போய் ஒட்டிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மரியாதையும் உருவிட்டு விட்டுருவானுங்க பார்த்து. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டில் யாராவது பெரிய வந்தா வர. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திமுகவில் சமீபமாக முக்கிய நிர்வாகிகள் கலந்தாய்வு நடத்தப்பட்ட நிலையில் அந்த கூட்டத்தோட முடிவா திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நடந்தால் அதில் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு அன்பில் மகேஷ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லதா அரசன் புரசலமாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இதை கேட்டால் திமுக உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கர குஷியாவானுன்னு பார்த்தா எல்லாம் ஒரே அப்செட்டு. என்னன்னு விசாரிச்சா அன்பில் மகேஷ் மேலே உட்கட்சி நிர்வாகிகள் பலருக்குமே நம்பிக்கை இல்லையா. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். பின்ன இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம அண்ணன் 10 பேர் சேகர் பாபு பொறுப்பில் குளத்தூர விட்டீங்க. அங்கே நக்கிட்டு போனதான் எல்லாரும் பார்த்தானுங்களே. அந்த சம்பவமும் கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பாரி நாடகம் வேற. அப்படி பார்த்தாலும் அழுகிறதுல நம்ம நடிப்பரக்கன் பொய்யாமொழி அவர்கள் ஆஸ்கார்ட் அவரே வாங்கிடுவாரு. அதனால அன்பில் மகேஷ் வேண்டாம், கேனர்கிட்ட பொறுப்பு கொடுக்கலான்னு சில நிர்வாகிகள் பரிந்துரைச்சதாகவும் சொல்றாங்க. அதுக்கு ஆல்ரெடி அவர் மேலே ஈடி வழக்கு இருக்கு. ஒருவேளை அவரை எலெக்ஷன் டைம்ல கரெக்டாக அரெஸ்ட் பண்ணா அதுவே நமக்கு பெரிய நெகட்டிவா மாறிடும்னு உட்கட்சிக்குள்ளேயே சிலர் சொல்லி அந்த முடிவை தட்டி கழிச்சிட்டதாகவும் சொல்றாங்க. அதனால இப்போ யார் தலைமையில இடைத்தேர்தல் பணிகளை ஒப்படைக்கலான்னு திமுகக்குள்ளேயே பெரிய குழப்பம் நிலவு தான். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாங்கன்னா, இடைத்தேர்தல்னாலும் தேர்தல் மாதிரி தான் நடக்கும். அது ஒன்றும் மரியாதை நிமித்தமான போஸ்ட் இல்லை. ஏதோ அந்த தொகுதியை திமுகவுக்கே எழுதி கொடுத்துட்ட மாதிரியும் இவங்க யார் அந்த இடத்த உட்கார வைக்கணும்னு தான் முடிவு பண்ணணுன்ற மாதிரியும் நடந்துட்டு இருக்காங்க. அங்கே தேவைக்க சார்பில் வேட்பாளரா முன்னாள் IAS அதிகாரி சகாயம் அவர்களை களமிறக்கிறதா பேச்சுவார்த்தை வருதே, மறந்துட்டீங்களா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படி மட்டும் களம் மாறிச்சுன்னா உங்க ஐடியாவை நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் மறுபடியும் ஒரு தோல்வினா அது திமுகவுக்கு பின்னடைவு தான். அதுலேயும் உங்க தலைவரையே மறுபடியும் நிப்பாட்டி தோத்தீங்கன்னா அது திமுகவோட வரலாற்றிலே மிகப்பெரிய கேவலமான விஷயமா பார்க்கப்படும். நீங்க ஸ்டாலின் அவர்களை சகாயமேஸ்க்கு அகைன்ஸ்டா நிப்பாட்டினா உறுதியா ஸ்டாலின் தோப்பாரு. அதனால இப்பவே இடைத்தேர்தல் வந்தா ஸ்டாலினை தான் நிப்பாட்டுவோன்னு வாயகையே விட்டு வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ தேவைக்காக ஒருவேளை அந்த ஐடியா பெரிய அளவில் இல்லாம கூட இருக்கலாம். நீங்க ஸ்டாலின் நிப்பாட்டுற பட்சத்தில் அவங்க வேணும்னே ஐஏஎஸ்க்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியாவது நிப்பாட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்க நிர்வாகிகள் மீட்டிங் கூட வச்சுக்கோங்க. வெளியெல்லாம் வந்து உளறிட்டு இருக்காதீங்க. நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லி அடி வாங்கிறாதீங்க. ஃபைனலாக அந்த சம்பவத்தை பற்றி உங்களோட பார்வையை நினைக்கல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.